ஓகே சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கிழக்கு தொகுதியில் போட்டியிட உள்ளார். இந்த நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தார். இந்த நிலையில் அந்த பிரச்சாரத்தின் போது, அதாவது தாவைக்கோடைய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கார் மோதி சதீஷ் என்ற காவலருக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதியில் போட்டியிட உள்ளார். இதற்காக பெரம்பலூர் தொகுதியில் கடந்த 30ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தான் போட்டியிடும் 2வது தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியில் உள்ள மாநகராட்சி மண்டலம் 2 அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகேச பாண்டியனிடம் இன்று மதியம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அருகில் உள்ள மரக்கடை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதாவது காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருந்த நிலையில் அவர் அங்கிருந்து ரோட் ஷோ மூலமாக மரக்கடை பகுதிக்கு சென்றார். இந்த நிலையில் விஜய் பிரச்சாரத்தை முடித்த பிறகு அங்கிருந்து புறப்படும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் விஜய் வாகனத்தில் அருகே கூட்டமாக சென்றனர். அப்போது அந்த பகுதியில் பேரிகார்டு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பேரிகார்டு சுற்றிலும் காவல்துறையின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கார் அந்த காவலர் சதீஷ் மீது மோதி அவருக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் தொண்டர்கள் அவரை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அதாவது இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்ய காவல்துறையினர் ஆலோசனை செய்து வருகின்றனர்.